கொலையாளி முனியராஜை தங்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி துறைமுகம் காவல் நிலையத்தில் உறவினர்கள் திரண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். முக்கியமாக ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை பகுதியில் இன்று காலை வழக்கம் போல் பள்ளிக்கு வந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஷாலினியை அதே பகுதியைச் சேர்ந்த முனியராஜ் என்பவர் காதலிக்குமாறு வற்புறுத்தியுள்ளார். ஆனால் அவர் அந்த காதலை ஏற்க மறுத்த நிலையில் அவரை கையில் வைத்திருந்த கத்தியால் குத்தி கொலை செய்த நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த கொலை செய்த முனியராஜை உடனடியாக போலீசார் விரட்டி பிடித்தனர். இருப்பினும் அவரை உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு அந்த ஷாலினியின் உறவினர்கள் துறைமுக காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் போலீசாருக்கும் அந்த உறவினர்களுக்கும் இடையே ஒரு சிறிய தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. போலீசாரை பொறுத்தளவு உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது உரிய நடவடிக்கை வழக்கு பதிவு செய்து எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இருப்பினும் அதனை ஏற்க மறுத்த அந்த உறவினர்கள் அந்த முனியராஜை தங்களிடம் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தினர். பின்னர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் தற்போது அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளனர். இருப்பினும் தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலை வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் வர்த்தகன் தெரு, வேர்க்கோடு, கரையூர், அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டனர். தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலை வருவதால் அங்கிருக்கக்கூடிய அந்த உறவினர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் வலியுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் தற்போது அந்த மாணவி, கொலை செய்யப்பட்ட மாணவியின் உடலானது உடற்கூறு ஆய்வுக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த உடலை இங்கு வைத்தே, அதாவது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைத்தே மருத்துவர்கள் உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும். உடலை ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லக்கூடாது என்று தொடர்ந்து ஷாலினியின் உறவினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஏற்கனவே அந்த உடல் ராமநாதபுரம் எடுத்துச் செல்லப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்து தர்ணாவில் உறவினர்கள் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தற்போது உடலானது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த உடலானது உடற்கூறு செய்யப்படும் என மருத்துவமனை தரப்பில் தெரிவித்தனர். இருக்கக்கூடிய உறவினரிடம் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் தற்போது அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளனர். இருப்பினும் அந்த பகுதியில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.